பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று நாம் அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 52, 53 மற்றும் 54 ஆகியவற்றை காணவிருக்கின்றோம். முந்தைய பாடல்களை கேட்க விரும்பும் பக்தர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடல் 52, பெருஞ்செல்வம் அடைய. பெருஞ்செல்வம் அடைய என்பது வெறும் பணத்தையோ அல்லது பொருளையோ மட்டும் குறிப்பதன்று. வாழும் காலத்தில் நமக்கு தேவையான நிலம், பொன், பொருள், வாகனம் மற்றும் உயரிய பதவி போன்ற புற உலக ஐஸ்வர்யங்களையும் அன்னை அபிராமியின் திருவடி நிழலால் கிடைக்கும் மன அமைதி மற்றும் ஆன்மீக ஞானம் போன்ற அழியா அகச்செல்வத்தையும் ஒருங்கே பெறுவதே மெய்யான பெருஞ்செல்வமாகும். இத்தகைய ஒப்பற்ற பெருஞ்செல்வத்தை அடைய இப்பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்யலாம். பாடலை காண்போமா? வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிளை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிளை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிளை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. அடுத்த பாடல் 53, பொய்யுணர்வு நீங்க. பொய்யுணர்வு நீங்க என்பது நிலையற்ற இந்த உலக பொருட்களின் மீது நாம் கொள்ளும் மிதமிஞ்சிய ஆசையும் அதனால் ஏற்படும் பயம், கவலை மற்றும் மாயைகளுமே ஆகும். இப்பாடலில் அபிராமி பட்டர் அன்னையை அழகாக வர்ணித்து பிறகு அவளை சரணடைவதே நமது மனதில் இருக்கும் அஞ்ஞான மாயைகளை போக்கி மெய்யான மன அமைதியை தரும் என்கிறார். இந்த பாடலை காண்போம். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்து கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்து கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்து கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. அடுத்த பாடல் 54, கடன் தீர. கடன் தீர. இந்த பாடலின் முக்கிய பலன் கடன் தீருதல் மற்றும் அன்னையை வணங்குவதாகும். வாழ்க்கையில் கடன் சுமையும் வறுமையும் வரும்போது பிறரிடம் போய் என்னிடம் எதுவுமில்லை என்று கேட்டு நின்று நம் சுயமரியாதையை இழப்பதை விட அபிராமி அன்னையை சரணடைவதே மேலானது. இப்பொருளையே இப்பாடலும் விளக்குகிறது. நாம் இப்பாடலை தொடர்ந்து படித்து வரும்போது அன்னையின் அருளால் நாம் கடன் சுமையிலிருந்து விடுதலையும் வறுமை நீங்கி சுயமரியாதையோடும் வாழும் தரமான நல்ல வாழ்க்கையை, வளமான வாழ்க்கையை பெறலாம். பாடலை காண்போம். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மின்களே. ஓம் சக்தி, ஓம் சக்தி,
ஓம் சக்தி. பதிவு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு தினசரி கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். நன்றி. அடுத்த பாடலில் சந்திப்போம்.